2 நாளா நம்ம போட்ட அந்த கல்ச்சர் என்னாச்சுன்னு கேட்டிருந்தவங்களுக்கான அப்டேட்டுங்க. அதாவது அது என்னது? அது என்ன பொருளு? போட்டு கலக்குனது அப்படின்னு ரொம்ப மாத்தி எல்லாரும் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா இது வந்து ஆர்கானிக் கல்ச்சருங்க. நம்ம மதர் கல்ச்சர்லேருந்து நம்ம டெவலப் பண்ணுனது. இது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் கல்ச்சர் 2 இருக்கு. ஒண்ணு வந்து பூஸ்டர், இன்னொன்னு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து நம்ம மதர் கல்ச்சர்லேருந்து வாங்கி அத டெவலப் பண்ணோம். அததான் அந்த கேன்ல இருந்தது. ஆனா அந்த பவுடர் வந்துட்டு அது சீக்ரெட் இன்கிரீடியன்ட். அது அப்புறம் பார்க்கலாம். நம்ம ஒரு 3 ஏக்கருக்காக ஊத்தி வச்சிருந்தோம். அந்த கல்ச்சர் நாம 1 நாளைக்கு முன்னாடி விட்டுருக்கணும். விடல. 1 நாள் எச்சாயிடுச்சு. 2 நாள் கழிச்சு இந்த கல்ச்சர் இந்த ஸ்டேஜ்ல இருக்குங்க. தெளிவா, பியூரா இருக்கும். நம்ம இத அப்படியே ட்ரிப்ல குடுக்க வேண்டியதாங்க. நான் இத வந்து ஒரு நே நேந்திரன் காய் வாழைக்குமே பாதியும், இளவாழைக்கு பாதியும் குடுக்கலான்ட்டு இருக்கேன். அதாவது இந்த கல்ச்சர் குடுக்கணும்னா, அந்த காட்டுல களைக்கொல்லி ஏதாச்சும் அடிச்சிருந்துச்சுன்னா, 1 வாரம் 10 நாள் கழிச்சு குடுத்துட்டா நல்ல ரிசல்ட்டா இருக்குங்க. அதுக்கு முன்னாடி குடுத்தா மைக்ரோப்ஸ் அவ்வளோ டெவலப் ஆகாது. குடுக்கக்கூடாதுன்னு இல்ல, டெவலப் ஆகாது. இதே ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தா இன்னும் பெட்டரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படியே குடுத்துரலாம். இது ஸ்மெல்லுன்னு பார்த்துட்டா, எப்படி சொல்றது? பியர் ஸ்மெல்லுங்க. ஆமா. பியரே தான். ஆனா அதுக்காக குடிக்கிறேன்னு இல்ல. ஸ்மெல் அந்த மாரி இருக்கு. அவ்வளோதாங்க. இதுல பாருங்க. ட்ராப் ஆகுறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நெறைய பேர் இந்த மிஷின் கேட்டிருந்தாங்க. மோட்டர் போயிருமா? பேட்டரி போயிருமா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. கீழ இறங்குறது நல்லா தெரியும். நம்ம அந்த ஏக்கருக்கு எவ்வளோ குடுக்கணும்னு நெனைக்கிறோமோ, அதாவது 200 லிட்டருக்கு பதிலா வால்யூம குறைச்சுக்கணுங்க. ஒரு 50 லிட்டரா குறைச்சிட்டா போதும். ஒரு 3 கேன் ஊத்துனோம்னாலே உங்களுக்கு ஒரு 3 டேங்க்ல ஒரு ஏக்கருக்கு போயிரும். கடைசி 1/2 மணி நேரத்துல குடுத்துட்டு நிறுத்திட்டோம்னா போதுங்க. அந்த பூஸ்டர வந்து நம்ம எப்படி என்ரிச் பண்றோம், எருவுல எப்படி என்ரிச் பண்ணி பாக்குக்கு, தென்னைக்கு எப்படி குடுக்குறோம், அடுத்தது இந்த காய் வாழைக்கு எப்படி குடுக்குறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை.